நான் சினிமாக்கு வந்தப்ப என் தந்தையின் பேரை கூட சொல்ல விடாம என்னை அவமானப்படுத்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. அண்ட் டுடே நான் ப்ரௌடா சொல்றேன், தெனாவட்டோட சொல்றேன், எம்ஆர் ராதா பொண்ணுங்கிறது நான் இன்னைக்கு நிரூபிக்கிறேன். நான் யாருக்காகவும் நிரூபிக்கல. I don't want to prove you a point. I am proving to me and my family, my brothers and sisters a point. We are எம்ஆர் ராதா's children. ஏன்னா நான் என்னைக்குமே நான் ஃபீல் பண்ணதில்லை, என்ன பாராட்டுறாங்க பாராட்டல, doesn't matter. ஸ்ரீபிரியா கூட சண்டை போடாங்க, என்ன ராதிகா இங்க இருக்கிற அத்தனை பேர் சொன்னாங்க, சிவா நீங்க கூட எனக்கு சொன்னீங்க, எல்லாரும் நேஷனல் அவார்ட் சொல்றாங்க மேடம், உங்களுக்கு நேஷனல் அவார்டு. மனிதன் கொடுக்கறது தான் என் அவார்டு, எனக்கு கடவுள் வேறெல்லாம் கொடுத்துட்டாரு. I am really not in. அது வந்தா I am happy, வரலனாலும் I am happy. I have got good friends. I have got a fantastic family. I have got confidence in my work. I have got self-confidence and I'm proud to be who I am. ஹீரோயின்னா இன்னைக்கு கலையரசி அப்படிங்கிற அந்த பேர் போட போகும்போது எனக்கு எவ்வளோ பெருமை என்றால், டாக்டர் கலைஞர் அவர்கள் எனக்கு கொடுத்த பட்டம் கலையரசி. அவர் நிறைய பேருக்கு பட்டம் கொடுக்கலன்னு என் கணவர் என்கிட்ட சொன்னாரு, எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்காரு, நீ உனக்கு கொடுத்துருக்காரு அந்த பட்டத்தை, நீ வாங்கி நீ போடு அப்படின்னு சொன்னார். எனக்கு எப்பவுமே இந்த டைட்டில் முன்னாடி இதெல்லாம் போடுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அதில் ஆர்வம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தால் கூட இன்றைக்கி நான் ரொம்ப பெருமையாக அவர் கொடுத்த பட்டம் கலையரசின்னு போகும்போது ஸோ இவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே எனக்கு ஏதோ ஒரு விதத்தில், முக்கியமாக நடிகவேல் எம்ஆர் ராதா அவர்கள், நான் ஃபீமேல் எம்ஆர் ராதாவை தான் நடிச்சிருக்கேன். கரெக்டாக அவர் மாதிரி இருக்கிற அந்த ஷார்ட் அதுதான். இதில் நான் கொடுக்குற மிகப்பெரிய ட்ரிபியூட் என் தந்தைக்கு. நான் சினிமாக்கு வந்தப்ப என்னை அவமானப்படுத்தின, என் தந்தையின் பேரை கூட சொல்ல விடாம என்னை அவமானப்படுத்தினவங்க நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இன்னும் இருக்கிறாங்க. ஏன்னா நான் என்னைக்குமே நான் ஃபீல் பண்ணதில்லை, என்ன பாராட்டுறாங்க பாராட்டல, doesn't matter. ஸ்ரீபிரியா கூட சண்டை போடாங்க, என்ன ராதிகா இங்க இருக்கிற அத்தனை பேர் சொன்னாங்க, சிவா நீங்க கூட எனக்கு சொன்னீங்க, எல்லாரும் நேஷனல் அவார்ட் சொல்றாங்க மேடம், உங்களுக்கு நேஷனல் அவார்டு. மனிதன் கொடுக்கறது தான் என் அவார்டு, எனக்கு கடவுள் வேறெல்லாம் கொடுத்துட்டாரு. I am really not in. அது வந்தா I am happy, வரலனாலும் I am happy. I have got good friends. I have got a fantastic family. I have got confidence in my work. I have got self-confidence and I'm proud to be who I am. ஹீரோயின்னா இன்னைக்கு கலையரசி அப்படிங்கிற அந்த பேர் போட போகும்போது எனக்கு எவ்வளோ பெருமை என்றால், டாக்டர் கலைஞர் அவர்கள் எனக்கு கொடுத்த பட்டம் கலையரசி. அவர் நிறைய பேருக்கு பட்டம் கொடுக்கலன்னு என் கணவர் என்கிட்ட சொன்னாரு, எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்காரு, நீ உனக்கு கொடுத்துருக்காரு அந்த பட்டத்தை, நீ வாங்கி நீ போடு அப்படின்னு சொன்னார். எனக்கு எப்பவுமே இந்த டைட்டில் முன்னாடி இதெல்லாம் போடுறதெல்லாம் எனக்கு கொஞ்சம் அதில் ஆர்வம் இல்லைன்னு வச்சுக்கோங்க. பட் இருந்தால் கூட இன்றைக்கி நான் ரொம்ப பெருமையாக அவர் கொடுத்த பட்டம் கலையரசின்னு போகும்போது ஸோ இவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் எல்லாமே எனக்கு